தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா தெரிஞ்சும் பழி போடுறது நல்லா இல்ல. யாரை பழி போடுறா? ஏன் நீ உன் புருஷன் அவ்வளவு நல்லவங்களா? உன் புருஷன் ஆபீஸ்க்கு வந்து கார்த்திக துரத்துவாரு, நீ கோவிலுக்கு வந்து என்ன அடிப்ப. இதெல்லாம் எதுக்கு? ஆஃப்டர் ஆல் அந்த சொத்துக்கு தானே. ஏய், இந்த பணம் சொத்து கம்பெனி அதிகாரம் மேலாம் எனக்கும் இலக்காக்கும் எப்போ ஆசை இருந்தது இல்ல. சொத்து மொத்தத்தையும் கார்த்திக்கு கொடுக்க போறேன்னு இப்ப நீ வர்றதுக்கு முன்னாடி கூட அத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அடடடடடா, தம்பி மேல என்ன ஒரு பாசம். மாட்டிக்கிட்டதும் அப்படியே பல்ட்டி அடிக்கிறீங்கல்ல. இதோ பாருங்க கௌதம், எனக்கு என் கார்த்திக் வேணும். அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் சும்மா இருக்க மாட்டேன். ப்ளீஸ், உங்களை கை எடுத்து வேணாலும் கும்பிடுறேன். கார்த்திக் பாவம், அவரு ரொம்ப பயந்து போயிருக்காரு. அவரை விட்டுறீங்க. நான் வேணா போலீஸ் கிட்ட சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். இங்க பாருங்க கௌதம், கார்த்திக் எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. சார், நான் அவனை கடத்தவே இல்லைங்கிற. இந்த பாரு அஞ்சலி, நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. சார், நான் கார்த்திகை கடத்தல. ஹலோ மிஸ்டர், ஏற்கனவே ஒரு தடவை கார்த்திகை கடத்த ட்ரை பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டு தான் இங்க வந்திருக்கோம். நடங்க ஸ்டேஷனுக்கு. கூட்டிட்டு போங்க சார். சார் என்ன சார்? யோ, நான் சொல்றேன் சார். விடுங்க சார். கையெடுங்க சார். அவன் ஒண்ணு பேரல சார். அஞ்சலி சொல்லு. கையை எடுங்க. என்ன கூட்டிட்டு போங்க சார். விடுங்க. இன்ஸ்பெக்டர், கௌதம் மேல கைய வச்சீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். கௌதம் பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? இந்த கிரிமினல் தான் ஏதோ சொல்றானா, நீங்களும் மரியாதை இல்லாம இவரை இழுத்துட்டு போறீங்க. முதல்ல அரெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? என்னம்மா, என் கிட்டே சட்டம் பேசுறியா? கிட்னாப் கேஸ்க்கெல்லாம் வாரண்டே தேவையில்லை. வெறும் கம்ப்ளைண்ட் இருந்தாலே போதும், தூக்கிட்டு போய் லாக்அப்ல வச்சு முட்டியை பேக்கலாம். தெரியும்ல சார், நீங்க செய்யறது நல்லா இல்ல. என்ன அனாவசியமா தொந்தரவு பண்றீங்க. கார்த்திகை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் இப்பவே என் வக்கீல வர சொல்றேன். சார், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா இந்த இடத்துலயே உன்னை பஞ்சர் ஆக்கிடுவேன். சார், 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 கையெடுங்க சார். வாய் வாடா. தள்ளுமா. அஞ்சலி, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி கௌதம் விட சொல்லு. ஆண்டி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இருங்க. சார், என் புள்ளைய விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், அந்த வீடியோ ஆதாரத்தை மட்டும் வச்சு கௌதம் மேல ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப தப்பு. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு சார். முதல்ல அது என்னன்னு விசாரிங்க. அது வரைக்கும் நான் உங்களை இங்கிருந்து போக விட மாட்டேன் சார். யார விசாரணை பண்ணனும் எனக்கு தெரியும். நீ வழிய விடுமா. ஐயோ சார், விடுங்க சார் அவரை. சார், ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. ஐயோ அஞ்சலி, விடுங்க சார். ஆமா, யார் இந்த காரு? என்னோட தான். ஓ, நேத்து இந்த கார்ல வச்சுதான் கார்த்திகை கடத்துனீங்களா? சார், நான் கடத்தலங்கிற. நீங்க வர. காரை ஓபன் பண்ணுங்க. எதுக்கு சார்? காரை ஓபன் பண்ணியா? என்னம்மா தெரியலையா அத்தை? ஆமா, இது யாரோட சூட்கேஸ்? சார், இது கார்த்திக் பெட்டி சார். ஓபன் பண்ணுங்க. சார், இது பாருங்க, கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. என் ஹஸ்பண்டோட பெட்டி இவர் கார்ல இருக்குன்னா அப்ப இவர்தான் கார்த்திகை நிச்சயமா கடத்திருக்காரு. ஏய், இல்ல சார், அது வந்து என்ன ஆச்சுன்னா பாவி, கார்த்திகை என்ன பண்ண? கையெடு. எங்க அஞ்சலி? ஏய், பெட்டி வந்து கார்ல கிடைச்சா என் புள்ள குற்றவாளி ஆயிடுவானா? எடு, கையெடு.
இவர் உங்க புள்ளனா அப்ப கார்த்திக் யாரு? பெத்த புள்ள எங்கேயோ கடந்து தவிச்சிட்டு இருக்காரு. ஆனா நீங்க தத்த புள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாளைக்கு அனுபவிப்பீங்க. ஐயோ கார்த்திக், நீங்க எங்க இருக்கீங்க? கடவுளே அவரை காப்பாத்து. மிஸ்டர், விடி ஆதாரம் மட்டும் இருந்தா போதுமான்னு கேட்டில்ல? இதோ இப்ப இந்த ஆதாரமும் சிக்கிருச்சு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? கார்த்திகை நீ கடத்தலனா அப்புறம் எப்படி அவரோட பெட்டி உன் காருக்கு வந்துச்சு? சார் நான் சொல்றது கேளுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன நீ சொல்ல ஒண்ணும் சொல்ல வேணாம். நீ வசமா சிக்கி இருக்க. இனி தப்பிக்கவே முடியாது. வா வாடா. நான் சொல்றது கேளுங்க சார். சார், நான் சொல்றது கேளுங்க. சார், என்ன விட்டுருங்க. சார், சொன்னா கேளுங்க சார். ஐயோ கடவுளே கௌதம் சார், சொல்றது கேளுங்க. விடுங்க சார். சார், யோ வண்டியில ஏத்துக்கயா? ஓகே சார், ஏறுப்பா, ஏறு, மேலே ஏறு. இருங்க. கௌதம் அஞ்சலி, நீ முட்டாள்தனமான காரியம் பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன அரெஸ்ட் பண்ண வச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. என் மேல இருக்கிற கோவத்துல நீ என்னையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்மையான குற்றவாளியை தப்ப வச்சுக்கிட்டு இருக்க. அத புரிஞ்சுக்கோ. சம்பந்தப்பட்ட கார்த்திகை நீங்க தான் கடத்துனீங்கன்னு வீடியோல தெளிவா சொல்லிருக்காரு. அப்ப உங்களை விட்டுட்டு உண்மையான குற்றவாளியை நாங்க வேற எங்க போய் தேடணும்? ஏய், கார்த்திகை யாரோ நல்லா ஏமாத்துறாங்க. அவன் பேச்ச கேட்டு நீயும் ஏமாந்துகிட்டு இருக்க. யாரு யாரை ஏமாத்துறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். யாரு? இன்ஸ்பெக்டரா? ஆமா, பேசு பேசு, ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி கௌதம் அரெஸ்ட் பண்ணிட்டேன் மேடம். உனக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாத அஞ்சலி. எனக்கு தெரிஞ்சு இது எஸ்எஸ்கே தாட்சாயணியோட வேலை தான். அது புரியாம நீ என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. ஆ, நீங்க அங்கதான் வருவீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்துட்டீங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க? கௌதம் அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்திட்டு இருக்கேன் மேடம். இன்ஸ்பெக்டர், உள்ள போற கௌதம் வெளியே வரவே கூடாது. அவனுக்கு எதிராக என்னென்ன கேஸ் எல்லாம் போட முடியுமோ அத்தனை கேஸையும் போடுங்க. கௌதம் வாழ்நாள் முழுக்க ஜெயிலே தான் இருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிற, விடுங்க சார். தேங்க்யூ. இங்க பாருங்க, எஸ்எஸ்கே அப்பாவும் தாக்ஷாயணி அம்மாவும் எங்களுக்கு கடவுள் மாதிரி. அவங்க மேல பழிய போட்டீங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஏய், எஸ்எஸ்கே பத்தி நீ எனக்கு சர்டிபிகேட் தராத. அவங்க கடவுளா இல்ல பிசாசான்னு கொஞ்ச நாள்ல உனக்கே தெரியும். ஆமா, அங்க என்ன சத்தம்? அப்பா, ஏறுப்பா முதல்ல. எது வந்தாலும் ஸ்டேஷன்ல போய் அது பேசிக்கலாம். ஒண்ணும் இல்ல மேடம். ஏறு. யார் கார்த்திக் கடத்துறாங்கன்னு கௌதம் அஞ்சலியும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க மேடம். கூட்டிட்டு போங்க. நல்ல காமெடி. சரி இன்ஸ்பெக்டர், கௌதம தப்பிக்க விட்டுறாதீங்க. நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே மேடம், ஓகே. தாட்சாயணி, சக்சஸ். எஸ்எஸ்கே, நம்ம பிளான் பண்ண மாதிரியே கௌதம் வசமா சிக்கிக்கிட்டான். இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. கௌதம கோர்ட்ல நிறுத்தி ஃபேக்கான எவிடன்ஸ் எல்லாம் உண்மையான எவிடன்ஸ்னு நம்ப வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து நிரந்தரமா ஜெயிலே இருக்கிற மாதிரி செய்யணும். நிச்சயமா அது நடக்கும். அநேகமா கௌதம இன்னிக்கே ஜட்ஜு முன்னாடி ஆஜர் பண்ணி ரிமாண்ட்ல வச்சிருவாங்க. இனிமே அவன் கம்பெனி பக்கம் வரவே மாட்டான். சோ இனி அந்த செங்கல்பட்டு டெண்டர்ல கௌதம் நமக்கு போட்டியே கிடையாது. நாம ஈஸியா டெண்டரை தட்டிட்டு வந்துடலாம். டெண்டர் மட்டும் இல்ல, இனி கௌதம் என்டர்பிரைசஸ்க்கு போற ஒவ்வொரு பிசினஸையும் நம்ம கம்பெனி பக்கம் இழுக்கணும். கௌதமோட கம்பெனிக்கு பிசினஸ் இல்லாம போய் கொஞ்சம் கொஞ்சமா அது அழியணும். அத நான் பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம ஓயக்கூடாது. நிச்சயம் நீ நினைச்சது நடக்கும் தாட்சாயணி. கௌதமோட கம்பெனியை தரமட்டமாக்குறது என்னோட வேலை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட இந்த சந்தோஷத்துக்கு காரணமே அஞ்சலியும் கார்த்திக்கும் தான். நாம தான் எல்லா சதியும் செஞ்சோன்னு தெரியாம அவங்க கௌதம் இலக்கியா மேல கோவமா இருக்காங்க. அவங்க கோவம் குறையாம இருக்கணும்னா கார்த்திக் வெளியே வரவே கூடாது. அஞ்சலி கார்த்திக் உண்மை தெரியறதுக்குள்ள அந்த கம்பெனியையும் அவங்க குடும்பத்தையும் இருக்கிற இடம் தெரியாம நிர்மூலமாக்கிடணும். நிச்சயமா நிர்மூலமாகும். அதுக்கு ஆரம்ப புள்ளிதான் கௌதம் அரெஸ்ட் ஆனது. இனி அவனோட சாம்ராஜ்யம்
எப்படி சீட்டு கட்டு மாதிரி சரியா போகுதுன்னு பாரு. கடவுளே, எந்த தப்பும் பண்ணாத என் பிள்ளைய இப்படி கைது பண்ணி இழுத்துட்டு போறாங்களே. உனக்கு எல்லாம் கண்ணே இல்லையா? அத்தை அத்தை அழாதீங்க அத்தை. இங்க பாருங்க, உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஆனா ஆகட்டும், இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் செத்தே போயிடலாம். அண்ணி, நீங்க செத்தா கௌதம் வந்துருவானா? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. பாசமா இருந்த என் கார்த்திக் வந்து என்ன விட்டுட்டு போயிட்டான். ஆனா இப்போ என் புள்ள கௌதம இப்படி போலீஸ் இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு புள்ளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கன்னா நான் எப்படி இருப்பேன்? அத்தை, கௌதம்க்கு ஒண்ணும் ஆகாது அத்தை. அவர் நிச்சயமா திரும்பி வருவாரு. ஏய், கிட்னாப் கேஸ்னா சாதாரண விஷயம் நினைச்சியா? நீ என்னவோ வந்துருவாருன்னு ஈஸியா ஜோசியம் சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, எந்த கேஸ் போட்டா என்ன, கௌதம் ஒண்ணும் தப்பு செய்யல. அவரே நிரபராதி. உடனே வக்கீல வச்சு நான் அவரை வெளியே கொண்டு வருவேன். இலக்கியா, ஏதாவது பண்ணுமா? என் பிள்ளைய எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருமா? ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, அதுக்குதான் போன் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, தண்டனை அது இதுன்னு பயமுறுத்துறாங்களே. லைனே போக மாட்டேங்குது. இன்னும் லைன் போலையா? நாட் ரீச்சபிள்னு வருது. அதானே, உன் ராசிக்கு எதுவுமே நடக்காது. உன்னால ஒன்னையும் கிழிக்க முடியாதுன்னு தான் எனக்கு தெரியுமே. இங்க பாருங்க, லைன் போகலன்னா என்ன பண்ண சொல்றீங்க? நீ பண்ணதுனால தாண்டி கௌதம்க்கு இந்த நிலைமையே. அவனை நிரந்தரமா ஜெயில போடாம நீ விட மாட்டேன். இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. நான் என்ன பண்ணேன்? உங்க கூட்டாளி அஞ்சலி தானே இப்ப கௌதம அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கா. முடிஞ்சா உங்க கோபத்தை அவன் மேல காமிங்க. ஏய், வாய மூடு. எல்லாத்துக்கும் நீதான் மூல காரணமே. ஒத்துமையா இருந்த அண்ணன் தம்பிக்குள்ள புகுந்து எதையாவது சிக்கலை பண்ணி பகையை வளர்த்து விட்டுக்கிட்டே இருந்த. அது வளர்ந்து மரமாகி இப்ப சொந்த தம்பியே கௌதம ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இங்க பாருங்க. ஐயோ பைரவி, நிறுத்துங்க நிறுத்துங்க. இப்ப ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அண்ணி, இவளை பேசாம விட்டதுனாலதான் இந்த வீட்டையே நிர்மூலமாக்கிட்டா. இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து கௌதமுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. நான் அவனை ஊரே பாராட்டுற மாதிரி பெரிய பிசினஸ் மேனா வளர்த்து ஆளாக்குனேன். ஆனா நீ அவனை இதே ஊர் முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்க. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசாதீங்க. நான் கௌதம கல்யாணம் பண்ணதால ஒரு பிரச்சனையும் வரல. நீங்க அஞ்சலிய கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. அடச்சி, போது நிறுத்து. கடவுளே, என்ன குத்தம் சொல்றதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? ஓட்ட வீட்ல இருந்து உன்னை பங்களா கொண்டு வந்ததுதான் அண்ணி செஞ்ச மகா தப்பு. ஒண்ணும் இல்லாத குடும்பத்துல இருந்து வந்துட்டு இப்ப கௌதமையும் ஒண்ணு இல்லாதவன் ஆக்க பாக்குறியா? இங்க பாரு, நீ அவனை விட்டு விலகினாதான் அவன் நிம்மதியா இருப்பான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? இன்னைக்கு கௌதம் மேல கிட்னாப் கேஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இனிமேலும் நீங்க இருந்தா அவன் கொலை கேஸ்ல மாட்டி தூக்குக்கு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அத்தை, அண்ணி, என்னாச்சு? அத்தை, நீங்க முதல்ல வாங்க. வாங்க அத்தை. வந்து உட்காருங்க. வாங்க அண்ணி, உட்காருங்க. உட்காருங்க. மெது. பாத்து. ஏய், போய் தண்ணி எடுத்துட்டு வாடி. அண்ணி, ஒண்ணும் ஆகாது அண்ணி. ஐயோ, அத்தை, சீக்கிரம் குடி. இந்தாங்க அண்ணி, குடிங்க. அண்ணி, மேடம், உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? இப்ப பாருங்க அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு. அத்தை, கௌதம நினைச்ச உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அவருக்கு ஒண்ணுமே ஆகாது. அவரை மாட்டி விடுறதுக்காக சதி பண்ணி பொய்யான சாட்சியை ரெடி பண்ணிருக்காங்க. அதை எப்படியாவது உடைச்சு கௌதம காப்பாத்திடலாம். கௌதம் வீட்டுக்கு வந்துருவான்ல? வந்துருவாரு அத்தை. அவரை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். இந்த வாயில வடை சுடுற வேலையெல்லாம் வேண்டாம். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. உன்னால அரெஸ்ட் ஆன கௌதம நீயே போய் கூட்டிட்டு வர போ. என்ன பாக்குற? கௌதம் மட்டும் இந்த வீட்டுக்கு வரலனா நீயும் இந்த வீட்ல இருக்க முடியாது. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அவரை வெளியில நான் கொண்டு வரதான் போறேன். அத்தை, நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன். சீக்கிரமா போயிலக்கியா, என் புள்ளை ஏதாவது பண்ணிட போறாங்க. அத்தை, அப்படி எதுவுமே நடக்காது. நீங்க தைரியமா இருங்க. நான் வரேன் அத்தை.
யோ அக்கிஸ்ட சீக்கிரம் கூட்டு வாங்கயா, உடனே எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். சார் சொன்னா கேளுங்க சார். சார் சார் ஒரு நிமிஷம். சார் 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 நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என் தம்பிக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நான் தான் முத ஆளா வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பேன் சார். அப்படிப்பட்ட என்ன இந்த அஞ்சலி பேச்சை கேட்டு குற்றவாளியா பாக்குறீங்களா சார்? அப்ப கார்த்திக் கதறிட்டு வீடியோ போட்டதெல்லாம் பொய்யா? அவன் என்ன கிட்னாப் ரீல்ஸ் போட்டு விளையாடிட்டு இருக்கானா? ஐயோ சார், கார்த்திக் பேசுறது நிஜம். ஆனா அவன் கடத்தப்பட்டதுக்கு நான் காரணம் இல்ல. நீங்க கடத்தாமையா கார்த்திக் உங்க பேரை சொல்றாரு? அவருக்கு என்ன பைத்தியமா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமே. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தப்போ போதையில இருந்த கார்த்திக் கிட்ட 4 ரவுடிங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள அடிச்சு துரத்திட்டு கார்த்திகா கூட்டிட்டு வந்தேன். நடு வழியில கார் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து திரும்ப பார்த்தா கார்த்திக் கார்ல இல்ல. இதான் சார் நடந்துச்சு. இதுல எங்க சார் நான் கிட்னாப் பண்ணேன்? கதை சொல்லி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் இருக்கா? நான் சொல்றது நிஜம் சார். இங்க பாரு, உனக்கும் கார்த்திக்கும் ஏற்கனவே சொத்து தகராறு இருந்திருக்கு. ஆல்ரெடி கார்த்திகை கிட்னாப் பண்றதுக்கு நீ ஒரு தடவை அட்டம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. இப்ப சக்சஸா கிட்னாப் பண்ணிட்ட, அவ்வளவுதான் மேட்ரு. யோ கான்ஸ்டபிள், சார். இந்த கௌதம் மேல எஃப்ஐஆர் போடுங்க. ஓகே சார். சார் 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 அவசரப்படாதீங்க சார். நான் நிரபராதி. ஆமா, நிரபராதி தான் கார்த்திகோட பெட்டியை கார்ல வச்சிருக்காரு. இப்ப ஒரு சார், இந்தால பேச விடாதீங்க சார். வண்டி வண்டியா போய் சொல்லுவாரு. சார் கார்த்திகா கார்ல ஏத்துனப்ப அவனோட பெட்டியை காருக்குள்ள வச்சேன். ஆமா, அத போய் பெரிய ஆதாரமா பேசிட்டு இருக்கீங்க. என் போன் கொடுங்க சார், நான் என் வக்கீல் கிட்ட பேசுறோம். வக்கீல் கிட்ட பேசி தப்பிக்க பிளான் பண்றியா? இங்க பாரு, சொத்துக்காக சொந்த தம்பியை கடத்திருக்க. உன்னை கோர்ட்ல நிறுத்தி 10 வருஷமாவது தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன். அப்படி சொல்லுங்க சார். யோ கான்ஸ்டபிள், சார். இன்னுமா எஃப்ஐஆர் எழுதுற? அதான் எழுதிட்டு இருக்கேன் சார். சார் சார் எஃப்ஐஆர் எல்லாம் வேணாம் சார். சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சார், இந்த ஆளு கோர்ட்டுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி கார்த்திக் எங்க வச்சிருக்காருன்னு விசாரிங்க சார். லாக்அப்ல போட்டு அடி பின்னுங்க சார். உண்மை தானா வரும். ஏய். கூட்டிட்டு போங்க சார். கார்த்திகை யாரு கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியாம இந்த லூசு வேற அடிங்க பின்னுங்கன்னு உளறிட்டு இருக்கு. சார் எஃப்ஐஆர் எழுதிட்டேன், நீங்க சைன் போட்டா போதும் சார். சார் சார் இருங்க சார், இருங்க சார். யோ தள்ளியா, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எஃப்ஐஆர் வேணாம் சார். தள்ளியா? சார் 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 முதல்ல நான் என் வக்கீல பார்க்கணும், பேசணும் சார். அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. என் போனை கொடுங்க. சொன்னா கேளுங்க சார் ப்ளீஸ். யோ தள்ளி போயா. நிறுத்துங்க. என்ன சார் இது? தப்பு செய்யாத கௌதம இப்படி மரியாதை இல்லாம நடத்துறீங்க? வேணும்னா ஒரு மாலை வாங்கிட்டு வந்து கொடு. உன் புருஷனுக்கு பூரண கும்ப மரியாதை செய்யறேன். அக்விஸ்டுக்கு இந்த மரியாதையே ஜாஸ்தி. சார், எதை வச்சு என் புருஷனை அக்யூஸ்ட்னு சொல்றீங்க? இவ தான் 1 நம்பர் அக்யூஸ்ட். திருட்டுத்தனமா கார்த்திகை கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணா. கட்டின புருஷன் கிட்டயே கர்ப்பம்னு போய் சொன்னா. விஷம் குடிச்ச மாதிரி ஃபோர்ஜரி பண்ணா. கார்ல ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கதை விட்டா. கடைசியா நகையை திருடிட்டு கட்டின புருஷனே கொல்ல துணிஞ்சா. இவ மேல எஃப்ஐஆர் போடுங்க. அத விட்டுட்டு தான் தம்பிக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் தவிக்கிற கௌதம் மேல கேஸ் போடுறீங்க. பாத்தீங்களா சார்? புருஷனை காணோன்னு கதறிட்டு இருக்கிற என்ன தூக்கி ஜெயில போட சொல்றா. இந்த குற்றத்துக்கு இவளும் உடந்த சார். இவ மேலயும் கேஸ் போடுங்க. அப்பதான் இவளுக்கு புத்தி வரும். ஏண்டி 2 பேரும் இப்படி வெக்கமே இல்லாம காசு பணம் சொத்துன்னு அலையறீங்க? கார்த்திக் என்ன உங்க சொத்தையா கேட்டாரு? அவரோட சொத்தை தானே கேக்குறாரு. அதுக்கு கடத்திடுவீங்களா? ஏய் இதோ பாரு, நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது நிச்சயமா அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சானியும் தான் பண்ணிருப்பாங்க. சொன்னா நம்பு. அவங்க நம்ம கம்பெனி அழிக்கிறதுக்காக ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை வச்சு ஏதோ டிராமா பண்றாங்க. ஏமாறாத. ஒட்ட பாவீங்களா? எங்களுக்கு வீடு கொடுத்து சாப்பாடு போட்டு காப்பாத்துற தெய்வங்களே குத்த சொல்றீங்களே. நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்களா? இவகிட்ட பேசுறது வேஸ்ட். இவனுக்கு பட்டாதான் புத்தி வரும். சார், இந்த கடத்தலுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்கு. அதை விசாரிச்சீங்கன்னா நிச்சயமா கார்த்திகை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா சார், அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சானியும் விட்டா எங்க குடும்பத்துக்கு எதிரிங்களே கிடையாது.
அந்த ஆங்கிள் விசாரிச்சீங்கன்னா நிச்சயமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.